முக்கியமான அண்மை செய்தி. நாளை மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்திற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை தர இருக்கிறார். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவையில் நடைபெறும் பாஜக நாளை நடைபெற உள்ள பாஜக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈசா மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு 8:50 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கு அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கும் மத்திய உள்துறை அமைச்சர் தொழில்துறையினருடன் பலருடன் நேரில் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 26ஆம் தேதி காலை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜகவின் புதிய மாநகர அலுவலகத்தினை அமித்ஷா திறந்து வைக்கிறார். அங்கு பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி இரவு பூண்டி வெள்ளியங்கிரியில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தில் நடைபெற உள்ள சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் மறுநாள் காலையில் தனி ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்த அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை ஒட்டி கோவை மாநகர பகுதியில் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையம், அவினாசி சாலை, பீளமேடு, ஈசா யோகா மையம் ஆகிய பகுதிகளில் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக 5000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்விற்காக அவினாசி சாலை, பீளமேடு, எல்லை தோட்டம் சாலை, தண்ணீர் பந்தல் சாலை, தொண்டாமுத்தூர் மற்றும் பூண்டி பிரதான சாலைகள் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் நாளை செய்யப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.